தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024ஆம் ஆண்டு முடிய போகுதுங்க. இந்த வருடம் முடிவதற்குள்ள துன்ப துயரங்கள் விலக போகுது ஒரு 3 விஷயத்தில். அது என்ன, யாருக்கு? துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை இன்றைய பதிவில் பார்த்துடலாம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024ஆம் ஆண்டு உங்கள் துலா ராசியில் பெரிய கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு, கேது, குரு, சனி என எந்த கிரகமும் இல்லைங்க. வேறு எந்த கிரகத்தினுடைய பெரிய கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை, தனித்துவமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ல் கேது, 6ல் ராகு, அஷ்டமத்தில் குரு என மறைந்திருக்கிறார்கள். துலா ராசிக்கு 5ஆம் வீட்டில், அதாவது கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறாருங்க. வக்ரமாக இருக்கிறார். அதே போல் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு குருவும் வக்ரம் அடைய போகிறாரு. சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்றது இந்த வருஷம் நவம்பர் 15ல் நடக்குங்க. ஆனால் குரு இந்த வருடம் முழுவதுமே வக்ரத்தில் தாங்க இருக்க போகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கும்? புரட்டாசி மாதம் பிறந்தவுடன் சூரியன் 12ஆம் வீடான கன்னிராசியில் நுழைகிறாருங்க. அங்கு கேது சூரியனுடன் புதனும் இணைய போகிறார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே அமரக்கூடிய தருணமாக இது இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்? 3 விஷயத்தில் துன்பம் தீரப்போகுது. அந்த 3 விஷயம் எதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வேலை. எந்த ஒரு வேலை தொழிலையாவது செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் உள்ள கலியுகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வேலையில் உள்ள தடை விலகி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குங்க. வேலையில் இருந்த இடர்பாடுகள் தீரும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் வேலையில் கிடைக்குங்க. வேலை பார்க்கும் இடத்துல உடன் வேலை பார்க்கிறவங்களால் ஏற்பட்ட தொந்தரவு அப்படின்றது இனி இருக்காது. அதனால் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்களும் துரோகிகளும் விலகி போயிடுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் குவியுங்க. வேலையில் சம்பளம் உயரும். வேலை மட்டுமல்ல, தொழில் விஷயத்திலும் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குங்க. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்குரிய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. 2வதாக நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காதலால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். இப்படி காதல், திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் என்ற 3 வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும், தீர்வு கிடைச்சிடும். 3வதாக மறைமுகமாக ஒரு வேலை தொழில் அல்லது யாருக்கும் தெரியாமல் ஒரு கல்வி விஷயம், படிப்பு விஷயத்தை படித்து பட்டம் வாங்குவது என்பதை லட்சியமாக வச்சிருக்கலாம். அல்லது சமூக சேவை, தொண்டு என்ற விஷயமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமாக பதவி, பேர், அங்கீகாரம், பொறுப்பு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதுவரை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செஞ்சு வந்த அந்த மறைமுகமான வேலை, தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்க போகுது. நீங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட போகிறீங்க. அரசு விஷயத்தில் வேலை, தொழில் அல்லது அரசு வழியில் கடன் உதவி என ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்குங்க. வழக்கு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தான தர்மம் தாங்கங்க. ஆமாங்க, இந்த தான தர்மத்தை வியாழக்கிழமையில் நீங்கள் அன்னதானமாக செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் பல கிடைக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.